ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ் ஃபேமிலி. சஷ்டி விரதத்தின் 6ஆம் நாள். 6ஆம் நாள் அப்படின்றது சூரசம்காரம் தான். எனக்கு 5வது நாள் அப்படின்றது நல்லபடியாக நிறைவு பண்ணியிருந்தேன். ஸோ 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால எனக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருந்தது. ஒர்க் அவுட் கிளாஸ் கிடையாது. வீட்டு வேலைகள் செஞ்சாலும் கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது 1 ஹவர் நீங்கள் தூங்கி எந்திரிச்சிக்கலாம். சாயந்தரம் வந்து சாமி கும்பிடும்போது குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடுவேன். சூரசம்காரமும் அதே மாதிரி தான், குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடுவோம். ஒரு சிலர் இன்னைக்கு நேற்று பீரியட்ஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. பூஜை பண்ணாமல் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாமிட் வரல அப்படின்னா பண்ணலாம். வாமிட் வருது, டயர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. மிளகு விரதம் இருக்கவங்க சூரசம்காரம் அன்னைக்கு நைட்டு இளநீ மட்டும் குடிங்க, பால் வேண்டாம். மறுநாள் காலையில் நீங்கள் வீட்டில் வந்து படையல் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கோயிலில் அபிஷேகம் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை 6வது நாள் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க, அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். வீட்லேயும் பண்ணலாம், இல்லை கோயிலையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் விரதத்தை. நான் 6ஆம் நாள் 6 மிளகோட நல்லபடியாக விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.